கற்பம் கற்பிப்போம் உறவு அனைவருக்கும் இரவு பார்த்தீங்கன்னா இது பேஷன் ப்ரோ வண்டி இது நம்ம நம்பர் வண்டி இது செஞ்சு கம்பெனி இது அட்டன் பண்ணிச்சு இது ஒர்க் முடிஞ்சிச்சு இது இல்லை இன்ஜின் பிடிச்சி மாட்டிருக்காங்க கம்பெனியில் அதில் ஆயில் இன்ஜின் பிரச்சனை இதில் ப்ராப்ளம் இதெல்லாம் அட்டன் பண்ணி வச்சிங்க ஆக்சுவலாக இப்போ அதேமாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ரோ வந்துட்டேன்னு காய் போடுறோம் மால் பம்ப் சைடு மட்டும் இல்லை இந்த வண்டி எடுத்து ஈசிஎம் போட்டு செக் பண்ணி காட்டணும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஈசிஎம் 7 ரோடு வருங்க இது கஸ்டமர் உறுதி பண்ணிடலான்றது ஒரு சின்ன தகவல் ஆனால் இந்த வண்டி ஈசிஎம் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாகுபட மால் பம்ப் சைடு ஏரியில் இது இது வந்து அந்த வண்டியோட ஈசிஎம் இது அந்த வண்டி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது நம்ம நண்பர் வண்டி தான் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் உறுதி இதுவும் நம்ம நண்பர் வண்டி என்னுடைய குமஸ்தா வண்டியை விட்டுருக்காங்க சரிங்களா இதுலேயும் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது பாருங்க அப்ளை போடுறோம் லாக் வந்து இந்த லாக் போட்டிங்கன்னா லாக் ஆச்சுங்க இது எடுக்கும்போது இதை அழுத்தி இப்படி தூக்கலாம் எடுக்கும்போது அழுத்தி தூக்கலாம் இது லாக் பண்ணி வச்சுப்போ நான் அந்த ஈஸியாக வேறு போட்டிருக்கணும் அது செக்கப்பாக பம்பு ஓடுது எல்லாமே வேலை செய்யுது மால் பம்ப் சைடு எரியுது பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கம்ப்ளைண்ட் இது முடிச்சது ஹோண்டா ஷைன் B6னா ஏன்னா பேஷன் ப்ரோ பார்த்தோம் இது ஹோண்டா ஷைன் B6 இது பார்த்தீங்கன்னா பீஸ் போகுது சாய் போட்டோன்னே பீஸ் போகும் இந்த கம்ப்ளைண்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கம்ப்ளைண்ட் இது ஏன்னா செக் பண்ணி வச்சுது நம்ம சிசி பல்ப் போட்டிருக்கோம் இது பீஸில் போட்டு சாலி பண்ணி இது ஏன் போச்சுன்னு காரணம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் லாக் செட் தான் காரணம் இது இந்த ஓலியை கட்ட தள்ளாது இந்த வரும் லாக் செட் தான் காரணம் இது இந்த லாக் செட் வந்து கான்டாக்ட் சரியாக இல்லாததுனால ஓலேஜ் ட்ராப் ஆகுது இது இதுலேயுமே செக் பண்ணிருக்கோம் இப்போ இந்த மாதிரி சிசி பல்ப் போட்டிருக்கோம் இது 30-400K0VA21ங்க புதிய பார்ட் நம்பரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5789 ரூபாங்க இது மாட்ட போகிறது சாரியா பண்ணு தண்ணி உள்ளே இருக்கு பாருங்க அப்படி ஈஸி மாடிச்சானது இல்லை பீஸு புது பீஸ் போட்டாச்சு சிடி பீஸ் எடுத்தாச்சு இது புது பீஸ் போட்டுருவோம் இப்போ பாருங்கள் காய் போடுறோம் ஒர்க் பண்ணி லாக் செட்டு மாதிரி வச்சுனது என்ன விஷயம் தயவுசெய்து லாக் செக் பண்ணுங்கள் நன்றி இப்போ வந்து வாசம் நான் ஏற்கனவே பேஷன் எக்ஸ்ப்ரோ முடிஞ்சுது சாரி பேஷன் ப்ரோ 1 முடிஞ்சது அடுத்து ஷைன் முடிஞ்சது இப்போ ஹெச்எப் டிலக்ஷன் இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி ஆயிலிங் சரியாக ஆடலை அதான் பிரச்சனை வண்டி மதன்னு போகும் 2 விஷயம் இல்லை ஆயிலிங் சரியாக ஆடலை மதன்னு போகும் இந்த வண்டி நான் வேறு வண்டி எடுத்து ஈஸியாக போட்டு செக் பண்ணி கஸ்டமர் சொல்லி வச்சுருந்தது இது வண்டி வந்தே ஒரு 15 நாள் 20 நாள் வச்சுங்க பொங்கல் முன்னே வந்துருக்குது ஈஸியாக ஆர்டர் போட்டுனே வந்துருக்குது புது ஈஸியாக கவர் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியம் இந்த ஈஸியம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டி இது பார்த்தீங்கன்னா ஐடியும் சரியாக ஆடாத பிரச்சனை அடுத்தபடியே பிரச்சனை பார்த்தீங்கன்னா வண்டியே போகாதுங்க 40 மேலே ஒரு ஆள் இழுத்து பிடிச்சி போகிறாமல் போவாங்க 2 விஷயம் எனக்கு காட்டில் நான் வேறு ஈஸியம் போட்டு செக் பண்ண வண்டி பர்ஃபெக்டாக இருந்தது அது ஒர்க் முடிஞ்சினது ஈஸியாக மாடிச்சுது அப்படி போகலாம் நன்றி பிரபு வந்து வச்சுக்கணும்